ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பௌர்ணமி சிறப்பு தொடரின் தொடர்ச்சியாக கடந்த பதிவில் நாரத மகர்ஷியின் அறிவுரையால் வேதவியாச ஸ்ரீமத் பாகவதத்தை அருளியதை பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அவ்வளவு பெரிய மகாபுராணத்தை முதலில் யார் கேட்டார்கள் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன் சுகபிரம்ம மகர்ஷி யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். புராணங்கள் கூறுவதின்படி வேதவியாசரின் மகனாக அவதரித்தவர் தான் சுகபிரம்ம மகர்ஷி. பிறந்த நாளில் இருந்து உலக ஆசைகளில் பற்றில்லாத ஞானியாக விளங்கியதால் அவருடைய மனம் எப்போதும் பரம்பொருளில் நிலைத்திருந்தது. அதனால் அவர் காடு, மலை, நதிக்கரை அப்படின்னு எங்கு போனாலுமே அவருடைய மன அமைதி மட்டும் ஒருபோதும் நிலை குலையவில்லை. அதே சமயம் ஹஸ்தினாபுரத்தை ஆண்ட பரீட்சித் மகாராஜா அப்படின்றவர் ஒரு முனிவரின் மகனிடமிருந்து ஒரு சாபத்தை பெற்றார். அந்த சாபம் என்னன்னா, இன்னும் 7 நாட்களில் தட்சகன் என்ற நாகத்தின் விஷத்தால் நீ உயிரை இழப்பாய் அப்படின்னு. இந்த செய்தி அரசருக்கு தெரிஞ்சதும் அவருக்கு பயத்தை விட ஒரு கேள்விதான் அவர் மனசுல எழுந்தது. என்னன்னா, எனக்கு இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கு. இந்த நேரத்துல நான் என்ன செஞ்ச என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும்? இறைவனை நான் எப்படி அடைவது அப்படின்றது. இந்த கேள்வி பல மகர்ஷிகளின் காதுகளுக்கு சென்றபோது அனைவரும் ஒன்று கூடினார்கள். அப்போது வானத்தை போல அமைதியான முகத்துடன் இளம் யோகி ஒருவரும் அங்கு வந்திருந்தார். அவர்தான் சுகபிரம்ம மகர்ஷி. அவரை பார்த்ததும் பரீட்சித் மன்னர் எழுந்து நின்று அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி, மகர்ஷியே, மரணம் நெருங்கும் நேரத்தில் மனிதன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை சாதாரணமாக கேட்டுட்டார். அதுக்கு சுகபிரம்மர் 7 நாட்கள் தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தை நீ படிக்க வேண்டும் என்று உபதேசம் கொடுத்தார். ஏன்னா அதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள், பிரகல்லாதனின் பக்தி, துருவனின் தவம், கஜேந்திரனின் சரணாகதி, அம்பரீஷரின் தர்மம், இப்படி பக்தி, ஞானம், வைராக்கியம் நிறைந்த பல நிகழ்வுகள் அதில் இருக்கு. 7வது நாள் முடிவில் பரீட்சித் மன்னரின் மனதில் மரண பயம் இல்லை. மாறாக அவருடைய மனம் முழுவதும் இறை நினைவை மட்டுமே கொண்டிருந்தது. அந்த ஒரு இறை நினைவோடு தான் அவர் பரம்பொருளை அடைந்தார் அப்படின்னு இந்த கதை முடிக்கப்படுது. இந்த கதை நமக்கு சொல்ற பாடம், மரணத்தை நினைத்து பயப்பட வேண்டாம் என்பதல்ல. இந்த கதை வாழும் ஒவ்வொரு நாளையும் இறை நினைவுடன் தர்மத்துடன் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆழமான கருத்தை உள்ளடக்கியதுதான் இந்த கதை. பரீட்சித்திற்கு 7 நாட்கள் கிடைத்தன. அது அவருக்கு தெரிஞ்சும் போச்சு. ஆனால் நமக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குன்றதே தெரியாது. அதனால் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ள நாளாக மாற்றுவது தான் நம்முடைய முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் நம்மை உண்மையான ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்லும். அப்போது பரீட்சித் மன்னருக்கு ஏன் இந்த சாபம் கிடைச்சது? ஒரு சின்ன தப்பு எப்படி ஒரு பெரிய திருப்பமாக மாறிச்சு? கோபம், அகந்தை, மன்னிப்பு ஆகியவற்றை பற்றிய இந்த புராண கதை நமக்கு கூறுவது என்ன அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ சுகபிரம்மணி நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் சாய்.